நாங்கள் என்னத்தை நாங்கள் வைக்கிறோமோ அதை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் வந்து அமைய போகுது. அதுதான் நம்முடைய வாழ்வில் வந்து அது ஊற்றெடுக்க போகுது. அவை தானே அதை கூடுதலாக கொண்டாடுறது. அப்போ நாங்கள் அங்கே போகிறாங்க இந்த வருஷம் வந்து எதுவுமே நாங்கள் அப்படி கொண்டாடல. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து வருதுன்னும் நிறைய நாட்கள் இருக்கிற பொருள்கள் இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கூட சில பேர் கொண்டு அதை வெளியேற்றுறேன்னு கட்டியிருந்த நாங்கள். ஆனால் அது அந்த நேரங்களுக்கு பெருசாக அனுபவங்களும் இல்லை. அப்படி கட்டினாலும் அது இல்லை. நாளைக்கு சித்திரை வருஷம் சந்தோஷமா இருங்கோ, நல்ல சந்தோஷமா இருங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீங்கன்னா நான் பிரகிதன். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் கடைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் மதியம் மூலம் வந்து நாங்கள் கடைக்கு காலையில் ஞாயிறண்டால் நாங்கள் இன்றைக்கு சர்ச் எல்லாம் முடித்து கொண்டு மதியம் வீட்டில் இருந்து நல்ல ஸ்பெஷலான ஒரு ஞாயிறண்டால் நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமே முதல் நாள் ஏற்பாடு செய்து வைக்கிறது. சில பேர் சொல்லி படி நாளில் இருக்கிறாங்களாம் சாப்பாடு எல்லாம் செய்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்படி என்ன மாதிரி. இங்கே அப்படி சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிறாங்களோ இங்கே அங்கட அம்மாக்களோ இல்லை வீட்டு இங்கெல்லாம் சுட சுட நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட இல்லை நம்ம உடனே என்ன ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்றீங்களோ இன்னும் சொல்கிறீங்க ரெண்டு வேணும். அம்மாலாம் கண்ணுலாம் காட்டக்கூடாது ஃப்ரிட்ஜு சாப்பிட அப்படி. ஆனால் உண்மைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து நேற்று மதியம் கறி சமைச்சு திரும்ப அதை தொடாமல் அப்படியே மூடி வச்சுனேன். இன்றைக்கு அதை சூடு வாட்டிட்டு நல்லா இல்லை. நாங்கள் வந்து நேற்றே அதை பிளான் பண்ணினேன். ஞாயிறு நாள்ண்டா அது மேலே என்னன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். மனசு பாவம் தானே, ஓயாமல் ஒரே வேலை வீட்டில் சமையல்ல இருந்து பிள்ளைய குளிப்பாட்டணும், முழுக்க ஆக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி கொண்டு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி கொண்டு சாமான் சண்டி பண்ணி வந்தோம். அப்படியா நிறைய வேலைகள் கூட தானே என்ன. ஆமா கொஞ்சம் பொய் சொல்கிறேன். பொய் செய்யல, சும்மா சொல்கிறேன். நான் சும்மா சொல்கிறேன். இல்லை இல்லை எல்லாத்தையும் நானும் செய்கிறேன்னு சொல்கிறேன். அவர் சாமான் மாயத்திருவார், லிலியா குட்டியே திறக்குவார். லிலியா குட்டியே பாக்கியா இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த லிலியா குட்டியே திறக்க சாமான் பண்ணி தரதாமன்னு சொல்கிறீங்களா? லிலியா குட்டி ஏற்றுறது சாமான் மாய தர்றது பிளான் பண்ணி எல்லாம் செய்வோம். நேற்றுலாம் நான் போய் உடனடியாக என்ன செய்தால் இன்றைய நாளுக்குரிய சாப்பாடை நேற்று நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோமே. எனக்கு இப்போ ஞாயிறு நாள் கொஞ்சம் தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். கொஞ்சம் முடிஞ்ச கையோட பிறகு அப்படி எல்லாரும் போனால் பிறகு அப்படியே வந்து சமைச்சிட்டு பிறகு பாத்திரங்கள் கழுவி வீடு ஊட்டி லிதியா குட்டி சாப்பாடு அப்படி 1 மணி 1:30 ஆயிடும். பிறகு ஏதோ ரெஸ்ட் இல்லாத மாதிரி அதே அப்படி பேசுவோம். அப்போ அந்த ஞாயிறுண்டா நான் அந்த கூடுதலாக பாருங்க அந்த என்ன அந்த வசனத்தை பேசுகிறேன் இல்லை ஞாயிறுண்டாவது ஓய்வு நாள் அது அதை நான் கொஞ்சம் கடைப்பிடிச்சோன்னு வர ஞாயிறுல கூடுதலாக வந்து கடை சாப்பாடு கட்டி சாப்பிடுறாங்க. இப்போ இப்போ இந்த சாப்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் மண்ணி எல்லாது வருது. லிதியா குட்டியும் வந்து நோமலா இப்போ நாங்கள் நண்டு இறாலோ கனவா என்ன சமைச்சாலும் அவாக்கு அதில் ஒரு பால் கறி வச்சா சாப்பிட்றா. அப்போ அது ஒரு சந்தோஷம். அப்போ நாங்கள் சாப்பிட அவாக்கு அது ஒரு சாப்பாடாக போகுது. அதனால் வந்து நாங்கள் சரி ஒரு சோறு ஞாயிறில் வந்து பெருசாக கிழங்கு சமைக்கிறது ஒரு சோறும் ஒரு கறியும் லைட்டாக ஒரு வெள்ளரி சம்பல். இன்றைக்கு ஒரு வெள்ளரி சம்பல் நான் அதெல்லாம் மடியாக செஞ்சு நான் வட்டி நான் நல்லா நின்று செஞ்சேன். வெள்ளரி சம்பல்லாம் வாக்கு பெருசாக பிடிக்குமே. பெருசாக பிடிக்கும். பிடிக்காது ஏதாவது உரைப்பாக வேணுமோ நான் சொல்லி சாப்பாடு என்ன பிடிக்கும்னு சொல்லி உரைப்பாக வேணும்னு சொல்லுவாள். சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து நாளைய நாள் சித்திரை வருஷம் முன்னிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கடையில் வேலியல் எனக்கு நாளைக்கு வருஷம் வேண்டாம் இன்றைக்கு கொஞ்சம் வேலியல் செய்து கொடுக்க வேண்டிய இருக்குது. ஆக்கள் வந்து வருஷத்துக்கு உடுப்புகள் எல்லாம் புதுசாக போடுவாங்க. அப்போ ரெடிமேடாக எடுத்தால் கூட அதில் கொஞ்சம் பட்டி கட் பண்ணி தைக்க வேண்டிய கட்டம் ஒன்று இருக்குது இல்லை. அப்போ வேலைகள் கொஞ்சம் செய்ய வேண்டியாக இருக்குது. இப்போ மேலே நான் கூட கொஞ்சம் கடை கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாள் ஒரு மாதமாக கடை சுரக்கிறதுல கொஞ்சம் சின்சியர் இல்லை. ஏனென்றால் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அதனால் வேலைகளும் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்துட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறேன் நாளைக்கு வருஷம் தானே. அப்போ அதனால் இன்றைய நாள் கூட ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம மேலே கடை கொஞ்சம் துறக்கிறது இல்லை. சில வேலையில் அவசர வேலையில்ண்டாவது வந்து செய்யத்தான் நம்ம ஒன்றும் செய்யலாது. அப்போ இன்றைய நாள் கூட இது வந்துருக்கிறோம். சில வேலைகள் முடித்து கொண்டு நாங்கள் வெளியாலையும் போக வேண்டியா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உறவுகளோட போய் சந்திச்சு ஞாயிறு சொன்னால் வேலைக்கு சேர்த்து முடிஞ்ச கையோடய போவோம். இப்போ எல்லாம் வந்து பின்ன எடுத்து தான் போகிறது. என்ன கவலையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ 4:30 போனோம்னா டக்குன்னு வந்துடும். ஒரு போனோன்னு என்ன கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படி லிதியா குட்டிக்கு அங்கேயே சாப்பாடு சேர்த்து நேரம் வந்துடும். அதே பாருது. சரி எல்லாத்தையும் சமாளிக்கத்தானே வேணும். உண்மையாகவே இந்த கடை வந்து சுற்றியோட வைக்கையாக இருக்குது. தாங்க கடை இந்த கடையாண்டில் இது மேல் மாடி கடை மேலே பிளேட்
மேலே பிளாட் இருக்குது தானே, அப்போ கொஞ்சம் பக்க தானே மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல எனக்கு. கடைக்காக்கள் வந்து இருக்கிறாங்களே என்ன போகிறோம். அப்போ நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இன்றைய நாள் கூட நாங்கள் ஒரு கடவுளோட வசனத்தை நாங்கள் கூடுதலாக இன்னும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 2 மணி தியாலமே நீங்களும் கொஞ்சம் கேட்டுருக்கிறீங்களே, கொஞ்சம் தியானிச்சிருக்கிறீர்கள். 2 வசனத்தை நாங்கள் இன்றைய நாள் தொடக்கத்தோடு போவோமே. என்ன சொல்ல போறீங்க? இன்றைய நாள் சேர்ச்சியில் கேட்ட வசனங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீதிமொழிகள் தான் நீதிமொழிகளில் என்னென்றால் இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. என்ன கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிறதல் ஆசீர்வாதம். அது வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆரோக்கியம், சுதந்திரம், அப்படி இப்படிலாம் நிறைய பெரிய சமாதானம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் வந்து சில தீமைகளான காரியங்களை வந்து விட்டு விலக வேண்டிய இருக்குது. எனக்கு அந்த இருதயம் சுத்த இருதயம் என உத்தமமாக இருக்கிற இருதயம் அது மேன்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அது மேன்மை உள்ள இருதயம். அப்போ நீதிமொழிகளில் இந்த நாள் நாங்கள் ஒரு வசனத்தை பார்ப்போமே. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமே. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். இதில் வந்து இதுக்குரிய ஒரு சப்ஜெக்ட் தொடர்ந்து நாங்கள் இப்போ படிக்கிறோம். இதில் நிறைய இதுக்குள்ள வந்து அடக்கப்பட்டிருக்காங்க. அன்றைய நாள் சேர்ச்சில் வந்து போய்க்கெல்லாம் வித்தியாசமாக இதுக்குரிய காரியங்கள் எல்லாம் அங்கே இருந்து நிறைய வந்தது. அப்போ இதுக்குள்ள பாருங்க, கடவுள் வந்து வெறுக்கிற காரியம் என்ன, தீமையை வந்து அவர் வெறுக்கிறார். பாருங்க, இப்படியெல்லாம் இருக்குதாண்டு சில பேருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் இப்படியான காரியத்தை வெறுக்கிறாராண்டா. காரியங்கள் எல்லாத்தையும் கடவுள் வெறுக்கிறாரு. நான் நிறைய எழுதி வச்சது சொல்லியிருந்தேன். இப்படியான சில வழிகளை வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத அதுகளை மட்டும் நாங்கள் விட்டு விலகணும். எனக்கு அந்த இருதயம் வந்து நல்ல ஒரு பொக்கிஷ சாலையாக வச்சுருக்கணும். எனக்கு அதில் நாங்கள் என்னத்தை நாங்கள் வைக்கிறோமோ அதை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் வந்து அமையப்போகுது. அதுதான் நம்முடைய வாழ்வில் வந்து அது ஊற்றெடுக்க போகுது. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து சேர்த்து வைக்கிற காரியங்கள் வந்து நாளைக்கு நம்முடைய வாழ்வில் பிரயோசனமாக இருக்கும். பிரயோசனமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்னத்தை இன்றைக்கி சேர்த்து வைக்கிறோமோ அது வந்து நமக்கு தரும், கனியாக வரும். சொல்லுவாங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமன். சில பேர் அப்படியே ஒரு ஆக்களோட போய் கதைக்க பேச போனாலே அவங்க அப்படியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. என்ன தங்களுக்குள்ளாக இருக்கிற காரியம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆவிக்குரியவர்களாக சில காரியங்களை நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம் இருக்குமே. அப்போ இப்படியானது வந்து உள்ளுக்குள்ளே இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இருக்காது. ஏன்னா மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தெல்லாம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் பண்ணால் அது கண்ணியை வரவழைக்க மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, மனுஷருக்கு பயப்படுறதால கண்ணியை வரவழைக்க மாட்டேன். அது நிறைய விதமான காரியங்களை வந்து கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுவதால் அது பெரிய ஆசீர்வாதம். அது சமாதானம், சந்தோஷம், வெற்றி, எல்லாம் சுகபலன், ஆரோக்கியம், இதுக்குள்ள நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது தானே. அப்போ கடவுளுக்கு பயப்படுற பயம் வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அப்படியே பெருசாக இருக்கும். எவ்வளோத்தில் இருக்கும், பெருசாக இருக்கும், பெரிய மலை போல் இருக்கும். ஒவ்வொரு காலம் நாங்கள் அந்த அவசரம் நம்ம எல்லாவற்றையும் வந்து அவருக்கு முன்பாக தெரியும். அவருக்கு வந்து மறைவாக ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள்லேருந்து நம்முடைய வாயிலிருந்து என்ன பேச போகிறோம்ன்ற கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்போ கடவுள்ன்றது அப்படித்தான், அவர் பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவனே. அப்போ அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாருங்க. அப்போ நாம் வந்து உள்ளுக்கு வைக்கிற காரியங்கள் அது நல்லதாக இருக்கும். பெருமை, அகந்த, இந்த புரட்டுனா இந்த நாவையெல்லாம் வந்து அவர் வெறுக்கிறார். இதை விட்டு நாங்கள் விட்டு விலகி இந்த இருதயத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். எனக்கு கடவுள் வந்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் அன்பானவர். அவர்கிட்ட யாதொரு வேற்றுமை நிழல்மையில் அவர்கிட்ட இருக்கிறது நல்ல குணங்கள்லாம். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் அதே குணாதிசயங்களை தரித்து கொள்ளணும். இது அவருடைய சாயலாக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலை நாங்களும் தரித்து கொள்ளணும் என்று நாங்கள் இந்த நாள் ஒரு நீதிமொழிகளுக்குள்ள வசனங்களை சும்மா சோட்டாக பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் அடக்கம் இருக்குது. பார்த்து கொண்டே போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய நாளில் வருஷத்தை நிறைய உறவுகள் வந்து கொண்டாடுவாங்களே. அப்போ அவர்களுக்கு நாங்கள் இன்றைய நாள் என்ன சொல்ல போகிறோம், அட்வான்ஸாக ஒரு நாளைக்கு நாங்கள் வீடியோ போட்டோம்னா அது நாளைக்கும் ரன் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ இன்றைய நாள் கூட நாங்கள் அட்வான்ஸாக எல்லாருக்கும் வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களோட சேனல் மூலமாக நாம் செமினா நாங்கள் லிதியா கூட்டி நிற்கிறாங்க. செமினா பிடிக்குமே. அப்போ ஒவ்வொரு வருஷமே சித்திரை வருஷம்னு சொன்னால் கூடுதலாக சுயாகாவிட்ட தான் நாங்கள் அவை தான் அதை கூடுதலாக கொண்டாடுறது. அப்போ நாங்கள் அங்கே போகிற நாங்கள்
இந்த வருஷம் வந்து எதுவுமே நாங்கள் அப்படி கொண்டாடல. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? இப்போ வாரக்கிழமையிலேருந்து எங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வருஷமே நாங்கள் வந்து இப்போ என்ன சொன்னால் இப்போ நாளை அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து அது பெரிய வள்ளின்னு சொல்லுவாங்க. தமிழில் பெரிய வள்ளி, அது ஒரு விசேஷமான வள்ளி. குட் ஃப்ரைடே என்று இங்கிலீஷில் சொல்கிறது. நான் இப்போ அது ஒரு நல்ல வள்ளி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு நமக்காக இதை பற்றி நான் சொல்ல போனால் கடவுளுடைய மகிமையை பற்றி தான் சொல்லிக்கொண்டே போவேன். அதனால் உயிர்த்த ஞாயிறு வருது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து நாங்கள் எப்படி அந்த கிறிஸ்மஸ் வருஷம் கொண்டாடுறோமோ அதே மாதிரியே புது உடுப்பெல்லாம் எடுத்து வீட்டில் எல்லாருமா சௌரங்களாக சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடி வடிவாக சமைச்செல்லாம் உண்மையாக நாங்கள் வந்து அதை கொண்டாடினாங்க ஒவ்வொரு வருஷமே. இந்த வருஷம் வந்து கூடுதலாக வந்து சித்திரை மாதத்தில் வருது, பங்குனியில் வருது. இல்லை எந்த மாதம்? இந்த மாதம் தான். அப்போ லிதியா கூட்டிகிட்ட பர்த்டே முப்பத்துக்குலாம் வருது இந்த மாதம் தான். அப்போ இந்த மாதமே 3-4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனாலும் சரி பார்ப்போம். மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நாள் கிட்ட வரேன்னு சொன்னால் உயிர்த்த ஞாயிறெல்லாம் வந்து எங்களுக்கு அது நல்ல ஒரு அக்காக்கு வீட்டெல்லாம் கவலையாக இருக்குது. என்ன கிட்ட கவலை இல்லை அது என்ன இப்போ இந்த வருஷம் நாங்கள் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் தான். இல்லாட்டி ஒவ்வொரு வருஷம் அப்படி செய்ய மாட்டோம். வருஷங்களா அது என்னென்றால் சில சொன்னது கத்தருக்கு பயப்படுதல் வந்து அது சில காரியங்கள் தீமையை விட்டு ஒன்றும் இல்லை தெரியாது. நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி எல்லாருமே உண்டா தானே என்னென்னாலுமே செய்கிறோம். நாங்கள் இப்போ தனியாண்டு குறித்து எதுவுமே செய்கிறதில்ல தானே. நாங்கள்லாம் எல்லாம் உண்டா செய்கிறோம், நாங்கள்லாம் நல்லா உண்டா சாப்பிடும் கொள்வோம். ஆனாலும் அவர் விரும்புகிறார் சில காரியங்கள் இப்படி இருக்கணும், இப்படி அவருக்கு பயப்படுகிற பயத்துலேருந்து சில காரியங்களை விட்டு அகன்று போகணும், விலகணும் என்று விரும்புகிறார். இந்த வருஷம் அவர் செய்கிறார். சில காரியங்களை அவர் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நாங்கள் யோசிப்போம் நன்மைக்காக. நம்ம நன்மைக்காக எடுத்துக்கொள்வோம், எல்லாம் நன்மைக்காக. நம்முடைய வாழ்வில் ஒன்றும் தீமைக்கு இல்லை. என்னக்கு நம்ம உண்டாக்கின தேவன் பெரிய கடவுள் நம்மளோட சந்தோஷமா கொண்டாடுற பெரிய பார்வைக்கும் அது நன்மையாக தான் இருக்கு. அது நன்மை. ஓகே, நான் சோர்ந்து போவதில்லை, ஒரு பொழுதும் சோர்ந்து போவதில்லை. அந்த வெள்ளத்தை அந்த சமாதானத்தை வந்து எங்களுக்கு என்ன சரி இந்த வருஷத்தை அப்படி விடுங்க போட்டு இந்த வருஷம் படாயிரத்து போட்டு இல்லை. மண்டைக்கு நாங்கள் இன்றைக்கு காணப்படுற இந்த சூழ்நிலைகளை நாங்கள் நோக்கி பார்த்து பேசாமல் இருக்கிற நாள் 2 நாள் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் 2 நாள் இப்படி இருக்கிறோமே. இன்றைக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்ல சந்தோஷமாக காலையில் ஆராதனை எல்லாம் முடித்து மதியம் சாப்பிட்டு குடித்து பிள்ளை குட்டி சந்தோஷம் உறவுகளோட ஓகே இருக்கிறோமே. இல்லை எனக்கு இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறது அது பெரிய கிருபை. அதுக்கு சந்தோஷம் சொல்லணும், அதுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த கட்டம் அடுத்தது இருக்கும். அப்படி நாங்கள் இயல்பாக வாழ பழகணும். என்ன அப்போ அது நல்லது தானே. அப்போ அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து எங்களுக்குள்ளாக இருக்கணும். அது கூடுதலாக எல்லா உறவுகளுக்கெல்லாம் இருக்குமெண்டா நல்ல இன்றைக்கு அந்த காணப்படுற சூழ்நிலைகளை பார்த்து அதையே சிந்திச்சு அதையே நாங்கள் பேசி இருப்போமாண்டா என்ன செய்யும்? அது விளையும், அது விளைஞ்சிடும். அது பெரிய இருதயத்திலேயே அங்கே விளைகிற வழியால் நிலத்தில் விளைகிற இல்லை இருதயத்தில் விளைஞ்சேன்டா புற அதுதான் திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் மூட்டை கட்டி வச்சிருக்கக்கூடாது. சில வருஷங்கள் வருதுன்னா சில காரியங்கள் என்ன பழைய ஒரு சில பேர் இந்த பழைய சாமான்கள் பழைய இதுகள் எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் டஸ்ட்பினில் போட்டு அங்கெல்லாம் குப்பையெல்லாம் வெளியே ஏற்றுவாங்களே. என்ன கூட வருஷங்கள் வருதுன்னு நிறைய நாட்கள் இருக்கிற பொருட்கள் இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கூட சில பேர் கொண்டு அதை வெளியேற்றுறது. என்ன ஆனால் பொருட்களை கொண்ட வெளியேற்ற எல்லாம் இங்கேயும் இருக்குது சில காரியங்கள். இதே வந்து வெளியேற்றணுன்றதை தான் கடவுள் விரும்புகிறார். ஏன்னா அப்போ அதுகளை நாங்கள் செய்யணும் கட்டாயம். அப்போ அது நன்மையாக அமையும். அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் வேலை பாருங்க கொஞ்சம் சொன்னால் வேத்துவனான் இருக்குது மனசு கொஞ்சம் அந்தரப்படுறா. என்ன சரியான வீட்டு என்ன அப்புறம் ஏசி தானே பூட்டிக்கிறாங்க. வீட்டையும் ஃபேன் தான். ஆனால் வீடு நாங்கள் வந்து ஒரு தற்காலிகமாக மேலே நான் அந்த நேரம் 2000 வீட்டை குறித்து உண்மைக்குமே சட்டியாக என்னன்னு சொல்றது குறைவை தான் பேச போறீங்க. இல்லாம நீங்க நல்லா சுட்டி காட்டுறீங்க. நாங்க குறை ஒன்றும் இல்லை. உண்மைக்குமே இப்போ யாராவது எங்களோட வீட்டை வெளிநாட்டு உறவுகள் 1-2 பேர் வந்து நின்றுக்கிறோம். அவைக்கு நான் சொன்னா விளங்குமா எங்களோட வீட்டு நிலைமைன்னு சொல்லி சுட்டியான ஒரு பதிவு. அது வந்து அந்த நேரம் எங்கள்கிட்ட இருந்த அந்த காசை வச்சு எங்களோட தொழில் முயற்சியால் நாங்கள் கட்டின வீடு வந்து அப்போ எங்களோட காசுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அதை செய்யணும்னு சொல்லி கட்டியிருந்த நாங்கள். ஆனால் அது அந்த நேரம் எங்களுக்கு பெருசாக அனுபவங்களும் இல்லை. இப்படி கட்டினா இல்லை அது இல்லை அப்படி அனுபவம்ன்றதை விட மேலே நாம் என்ன நம்முடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவாக நாங்கள் அதை கட்டினது. ஓகே இப்போ நாங்கள் இருக்கிறோம், சேஃப்டியாக இருக்கிறோம். புற நாங்கள் இன்னும் மேலும் கடவுள்னு சொல்கிறோம் இல்லை விசுவாசிக்கலாமே.
ஆண்டவர் பெரிய காரியங்களை தருவார். வசனம் எல்லாம் சொல்லுது, கட்டாத வீட்டையும் வெட்டாத தண்ணீர் என்ன உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். அப்போ அது ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவரே நமக்கு கொடுப்பார் சில காரியங்கள். இல்லை இல்லை, அது பக்கையா இருக்கலாம், அதுவா என்னவா இருக்கலாம், ஆனால் அதுவும் எங்களை சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த விசுவாசம் வேணும் கட்டாயம். எதுவும் வந்து எங்களை சேதப்படுத்த பைசோக்கு வேணுமே. பெப்சி குடிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ சாப்பாட்டுக்கு பின்னாடி? குடிக்கலையே, நான் குடிக்கல பெப்சி. நான் நெல்லிக்கிரஸ் தான் குடித்தேன். நான் உண்மைக்குமே நான் என்னென்று சொல்கிறது, நான் எல்லாம் முந்தி இதுவெல்லாம் தாங்குறேன் அந்த வெக்கையில எல்லாம். இப்போ சரியான இன்னொன்று சொல்கிறேன், தாங்கி விட சரியான வெக்கமே இருக்கிறது. இந்த உடுப்போ தெரியல போட்டுக்கிற உடுப்பும் வந்து இந்த நேரங்களில் வந்து வெயில் வாக்க காலத்தில் நல்ல ஹொட்டன் உடுப்புகள் கொஞ்சம் அப்படி பருத்தியில் போட்டால் நல்ல அப்படி உடுப்பு. அதான் பாருங்க, ஒரு நல்ல பெரிய டிஷர்ட்டை போட்டுக்க. இல்லை இல்லை, இது வெக்கையில் இது நல்ல துணி, இது நல்ல துணி. நான் அப்படி போட மாட்டேன். அப்போ அதுவளும் கொஞ்சம் அப்படி தரும் பக்கேன்னு. அப்போ இந்த வெயில் நேரங்களில் குட்டி எங்கன்னு கேட்பீங்க, குட்டி வெளியால இருக்கிறாவ காத்து வாங்கிக்கொண்டு அது ஒரு கதையை பணிப்பேன். வந்து அழுது நிற்கிற அம்மா வாம்மா கடைக்கு போக வேண்டாம் அம்மா வாம்மா போவோம்மா. ஓகே பாருங்க, சும்மா பழிச்சென்ட்டுக்கு பைக்கில் இப்படியே பார்க்க அதில் ஒரு கார் ஒன்று இருக்குது. காரில் இருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒன்று போகுது. அந்த ஆட்டோ போகிற இடத்துல அங்கே வீடு கடையில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட 200 தூரத்தில் நம்முடைய உங்களோட வீடு அதில் இருக்கு. யா யா நல்ல வெயிலாக இருக்குது. இப்போ நேரம் வந்து 4 மணி, ஏன்னா பின்னேரம் 4 மணி, நல்ல வெயிலாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செமினா கூட கொஞ்சம் கடையில் வந்து உள்ளுக்கு வந்து கடை வந்து எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருக்கிறபடியாக கொஞ்சம் காற்று வர. அப்போ என்ன செய்யணும், அந்த வெளியே வாசலில் இது வந்து இப்போ புக்ஸ் கட்டி கொண்டு இருக்கிறேன். எனக்கு என்ன ஓ அது வந்து இப்போ கனகாலமாக தானே. இப்போ நான் அவ்வளோ 20 வருஷத்துக்கு வரும், கிட்டத்தட்ட 25 வருஷமாக தையல் வேலை நாங்கள் செய்கிறோம் என்றால் அதுக்குரிய மாற்றங்கள் தெரியும் தானே. அப்போ இந்த கொஞ்சம் டஸ்ட் ஒன்றா மாஸ்க் போடுவோன்னு தைக்கிறேன். இப்போ வீடியோ எடுக்கிறபடியாக போடல. கடையை வேலை செய்யணும்டா இப்போ சில தம்பின்ற சில சூழ்நிலைகளுக்காக கடையை வேலை செய்யாமல் நிப்பாட்டி விட்டு இப்போ கடையை நான் கொஞ்ச நாளாக துறக்கிற கூட வேணும். சில கொமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எல்லாம், வேலை செய்கிறாக்கள் நல்லா வேலை செய்து 24 மணி நேரம் வேலை செய்கிறாக்கெல்லாம் கொமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா வேலை செய்து உழைச்சி சாப்பிடுங்க உண்டு. யார் தான் வேலை செய்யாமல் இந்த காலத்தில் சாப்பிட முடியும்? எல்லோரும் வந்து வேலை செய்து தான் சாப்பிட்றது. என்ன வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். எங்கே போனாலும் எல்லாத்துலேயும் வேதம் நமக்கு சொல்லுது வேலை செய்யணும் கட்டாயம். மற்ற வேலை செய்யாமல் உடல் வளர்க்குறீங்களா தானே. யாழ்ப்பாணம் போகணும் உடுப்பு எடுக்கிறேன்டா இந்த நேரம். நாளைக்கு சித்திரை வருஷம் என்றால் இப்போ கூடுதலாக நாளைக்கு கோயிலுக்கு போவாங்க, சாரி எல்லாம் கட்டிக்கொண்டேன். இது எல்லாம் பொதுவாக தமிழ் சிங்களம் புத்தாண்டு. சித்திரை புத்தாண்டு. நாங்கள் சித்திரை வருஷத்தை முன்னிட்டு நிறைய வேலைகள் செய்கிறாங்க. இந்த முறை அப்படி நிறைய வேலைகள் உண்டு, நாங்கள் வேண்டி செய்ய முடியலை. என்ற கொஞ்சம் சில காரியங்களுக்கு நாங்கள் ஈடுபட்டபடியா. என்ன சொல்றீங்க? இன்னும் இத்தனை வருஷ காலத்துக்குள்ள நாம் பரவாயில்ல, நாம் விதைச்சிருக்கிற நல்ல காரியங்கள் எத்தனை பேர் இல்லை. நான் ஒரு தையல் பழகினாலும் என்னோட எத்தனை பேர் இங்கே பழகி எத்தனை பேர் இன்றைக்கு கடை போட்டிருக்குதுவள், கடையில் வேலை செய்துவள், வெளிநாடு வேலை நிற்குவள். சந்தோஷம் தானே. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் மேலே என்ன சொல்லுங்க, அப்போ நம்ம இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற அந்த சில சூழ்நிலைகள் இருக்கும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன. அப்போ நாம் வந்து நாங்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய வீடியோ பார்க்குற உறவுகள் கூட எங்களை நேசிக்கிற தம்பியை நேசிக்கிற உறவுகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் என்ன அவர்கள் அப்படியெல்லாம் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு. இல்லை இல்லை, அப்படி ஏண்டி நான் சொல்ல வாரேன் என்றால், அப்படி நாங்கள் என்ன சொல்லுவோம், நம்முடைய மனதை வந்து நம்ம அப்படி வந்து ஒரு கட்டத்தில் வச்சிருக்கக்கூடாது. இன்றைக்கு இது வந்து
நம்ம எதை நாங்கள் சிந்திச்சு பேசுகிறோமோ அது கட்டாயம் வந்து நடக்குமேனா. அப்போ நம்ம வந்து நல்லதை சிந்திக்கிறோம், நல்லதை பேசுகிறோம்னா கட்டாயம் அதை நல்லதே நாங்கள் காணணும். என்ன நம்முடைய படம் வந்து இப்படி இருக்கணும், இந்த வருகிற நாட்கள் இப்படி நடக்கும்ன்றத ஒரு நல்ல படத்தை நாங்கள் வச்சிருக்கோம். அது வந்து இப்போ நாங்கள் நடுவிலுமே வந்து நாங்கள் இப்படியே கவலையாவோ அப்படி இருந்து அப்படியே நாங்கள் காட்டிக்கொள்வோம், நாங்கள் மாற்றி வாழுவோம். கட்டாயம் நாங்கள் அதுக்குரிய நாள் அதுக்குரிய நேரம் நாங்கள் சொல்கிறாங்க இன்னொரு மாதிரி அதான் இது அப்படி. அதான் இன்றைக்கு உண்மைக்குமே நான் சிரிச்சே கதைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால் நேற்று வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், என்ன நீங்கள் இன்னும் பறி கொடுத்த மாதிரி உம்மன் இருக்கிறீங்களன்னு சொல்லி. அப்போ அது என்னன்னு சொன்னால் இப்போ இவர் வந்து கடவுள் இதுகளை கதை கேட்கல வந்து உண்மைக்குமே அவர் வந்து அவற்றை இதை வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கினா நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்குது அது வந்து. அப்போ அந்த நேரம் வந்து நான் குறுக்க எல்லாம் கதைக்கிறது அவ்வளோத்துக்கு நல்லது இல்லை, எனக்கு அப்படி கதைக்கவும் தெரியாது. அதால் வந்து அவர் கதைக்கிறத அமைதியாகவே கதைக்கட்டுக்கு வந்துட்டு நான் பேசாமல் இருக்கிறது. அப்புறம் நோம்பில் ஏதாவது கதை கேட்கல நானும் சேர்ந்து கதைப்பேன். அப்போ இன்றைக்கு வந்து எவ்வளோ பேர் கால் பண்ணி கதைச்சாலும் கூடுதலாக வந்து உங்களோட மெசேஜ் நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது, நல்ல சமாதானத்தை தருது அப்படி கதை கேட்கல. அப்போ அவைக்கு ஒரு பிரியோசனத்தை கொடுக்க நாங்கள் பிறகு வந்து அதுக்குள்ள வந்து சும்மா எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம நல்லதை பேசுக அது எங்களுக்கும் ஒரு ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், சந்தோஷம், நல்ல காரியங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் சில நம்முடைய உறவுகள்கிட்ட போனால் கூட என்ன திரும்ப 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 அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கும். மேலே நான் கூட இப்போ நான் இதே இப்போ உங்களோட இதை பகிர்ந்து கொள்கிறோன்னா அங்கேயும் போய் சில நேரத்தில் அதை தான் பேசுவேன். ஆனால் அது அந்த நிமிடமாக தான் இருக்கும். பழையபடி பழைய கட்டம் வந்துடும். என்ன சொல்லுவேன், என்ன அந்த அவடம் புளியரி மாதிரி திரும்ப 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 அப்புறம் பழைய கட்டத்துக்கெல்லாம் வந்துடுவேன். அதே பேசி கொண்டு இருப்பார்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுண்டாக்கா நாம் வந்து எங்களை மாற்றிக்கொள்ளணும். என்ன ஸோ அப்போ இன்றைய நாள் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்துக்கோம். லிதியா குடியும் தூக்கம் இருக்கா லைட்டாக இருக்கா? எங்களோட உறவுகள் வந்து லிதியா குடியை பார்க்குறவன் கேட்பேன், லிதியா குடி இந்த ஹெட்டப் இன்றைக்கு எங்கே பிள்ளை இந்த கடக்கான் அது வந்து இந்த குண்டொண்டு வந்து ஸ்கூலுக்கு போய் அதை கொஞ்சம் கலண்டு போட்டு அதை நாங்கள் கலட்டி வச்சுருக்கோம். அந்த ஒரு குண்டு இல்லாத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ நாங்கள் அதை கலட்டிட்டோமே அந்த பேர்த்து அந்த தோடை வந்து சரி பண்ணி போடணும். ஆமாம் வந்து சரி. அப்போ லிதியா குடி நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் வீடியோவை. நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். என்ன ஓகே, நாங்கள் இன்றைய நாள் சின்னதாக ஒரு காணொலி ஒன்று தந்திருக்கிறோம். அது உங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் சொல்லுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஒன்று அது விரும்பி கேட்கவே எல்லாரும் சொல்லுங்க. சந்தோஷமா சொன்னதான் தங்கச்சி விட்ட கூட்டிக்கணும், இல்லாட்டி கூட்டிக்கொண்டு போக மாட்டேன். அவன் இன்றைக்கு இப்போ அங்கே இப்போ டக்குன்னு மைண்ட் வந்து சின்ன அல்லானே வந்து ஆத்தியாக்கள் ஒரு திரையமாவா காணையில். அப்போ இன்றைக்கு வந்து எங்கேயாவது போகணும். சந்தோஷமா இருங்கோ, நல்ல சந்தோஷமா இருங்கோ. அம்மாவுக்கு சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா இருங்கோ. அப்பா அடுத்து சொல்லுங்க. எல்லாரும் ஒன்று யோசிக்காங்க சொல்லுங்க. யோசிக்காங்க மடிவாயிருங்க, சந்தோஷமா இருங்க. அப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க. பாடுங்க. என்ன பாட்டு இப்போ பாடுறீங்க? வீடும் வீட்டாரும் அனைவரும் போயாமல் நன்றி பேசுவோமா? சரி ஓகே. அப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளும். எழுதியா கூட்டு ஓகே. ஞாயிற்றுக்கிழமை கடையில் வந்து இருந்து நாங்கள் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்யறோம். எழுதியா குட்டி எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கு வந்து மறுபடியும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உறவுகளுக்கு. அப்போ நாளைக்கு வந்து சந்தோஷமா சேஃப்டியாக கொண்டாடுங்க. நாங்கள் நாளைக்கு சந்திப்போம். எழுதியா குட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.